ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முள்ளங்கி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் முள்ளங்கி கூட தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பச்சை மிளகாவோடு சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஈஸியாக நாம் முள்ளங்கி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ். நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 3 பத்தை தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நாம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நாம் இப்போது முள்ளங்கியை எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு பொடியாக இந்த மாதிரி பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த முள்ளங்கி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து இதை மூடி போட்டு விட்டுடலாம். முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முள்ளங்கி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரியிற டைமில் நாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேங்காயில். 1 கொத்து கருவேப்பிலையும், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா பச்சை மிளகாவோட நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வேக வச்சுருந்த முள்ளங்கியை இதோடு சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்து இந்த தேங்காவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த பொரியல் நல்லா பொரிஞ்சு தேங்காவோடு சேர்ந்து இந்த முள்ளங்கி நல்லா கலந்து நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நாம் இறக்கிடலாம். இப்போ நமக்கு ஒரு டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஈஸியான மெத்தடில் நமக்கு முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வெயில் சீசனில் சாப்பிடக்கூடிய ஒரு தேவையான ஒரு டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.